எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் கோபிகா, வயசு 39 ஆகுது. எங்கள் மார்த்தாண்ட ஊரை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல கேரக்டர் இருக்கிற அதே நேரம் நல்ல வசதியாக சேர்ந்துருக்கிற ஒரு பெண் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த உரை உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது உரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மாதிரி சேர்ந்தாங்க சொல்கிறாங்க. ஜாதியும் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடம் சொல்லியிருக்காங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா தனுசும் சொல்லியிருக்காங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புராணம் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் தரம் தான் வர பார்த்து வராங்களாம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிது சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கோல்டு லோன் கொடுக்குற ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்து வராங்களா. ஒரு நார்மல் சம்பளம் வாங்கிட்டு இருக்க தான் சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைக்கு போகணும் வசதின்னு சொல்கிறாங்கம்மா. அந்தளவு நல்ல வசதியில் ஃபேமிலி தான் பண்ணுங்க. ஆனால் சும்மா இருக்கணும்னா வேலைக்கு போகிறேன்னு இவங்களே ரிசீவ் பண்ணி போயிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அப்பா பார்த்தீங்கன்னா துபாயில் ஒர்க் பண்ணி இவங்க ஊரில் வந்து செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. வீடு நிலம் வாங்கி போட்டிருக்காங்களா. இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் சப்ளை பண்ணுற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க தான் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் டீ கடை நடத்திட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களா. இவங்களுக்கு சொந்தமாக வீடு, லேண்டு, கோல்டு, பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு நல்ல வசதியாகவே இருக்காங்களாம்மா. எனக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் இப்போ துபாயில் தான் வேலை பண்ணி தான் சொல்கிறாங்கம்மா. அவருக்கு மேரேஜ் ஆகி அவங்க ஃபேமிலி இவங்க ஊரில் தான் இருக்கிறாங்களாம்மா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்குதான் சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து தான் கல்யாணம் நடந்ததான் சொல்கிறாங்கம்மா. இவங்க ரிலேட்டிவில் இவங்கள பையனை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி பண்ணாங்களா. மேரேஜ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் போதை பழக்கம் உள்ளவன்னு சொல்லிட்டு சரியாக விசாரிக்காமல் பண்ணதுனால இவங்க லைஃப் வேஸ்ட் ஆகிட்டு சொல்கிறாங்க. அதை தெரிஞ்ச உடனே அவர் வேண்டாம்னு பிரிஞ்சு டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்களா. இவங்களுக்கு குழந்தைலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில வருஷமாக தனிமையில் தான் இருக்காங்களா. அவர் மேலே அவ்வளோ தப்பில் நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண வேண்டாம் டிசைட் பண்ணி இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வளர்ப்பாக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஒருத்தர் தான் கணவராக வரணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கம்மா. உங்கள் பேரண்ட்ஸ் வீட்டை தனியாக போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வீட்டோட மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு எதுவும் போகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருந்தால் போதும் எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. போன லைஃப்பில் ரொம்பவே கஷ்டப்பட்டதால் இப்போ வரப்போகிற இந்த லைஃப் நல்லபடியாக பீஸ்ஃபுல்லாக போகணுன்னு விரும்புகிறாங்க. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா கேர் பண்ணுற ஒருத்தர் தான் கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. உங்களையும் நல்லபடியாக பார்த்துவோன்னு சொல்கிறாங்க. மேரேஜ் செலவு எல்லாமே இவங்க பேரண்ட்ஸே பார்த்துக்கிறாங்களா. இந்த மாதிரி ஒரு நல்ல மாமியார் மாமனார் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா. நீங்கள் ஒரு பெண் துணியை தேடிருக்கீங்க அப்படின்னா வீட்டோட மாப்பிள்ளையே வர சம்மதம் அப்படின்னா இவங்களை அப்ரோச் பண்ணலாமா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.